நடிகர் சங்கம் வந்து இத்தனை காலமா எந்த விஷயத்துக்குமே குரல் கொடுக்கல. இன்க்ளூடிங் விஜய், த்ரிஷா விஷயத்துல கூட பேசாம தான் இருந்தாங்க. ஆனா நயன்தாரா அவர்களுடைய பேரை எடுத்த உடனே இப்ப பத்திக்கிச்சு. இதன் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? த்ரிஷா வந்து 4 நாளைக்கு முன்னாடி மும்பை போயிட்டாங்க. இப்ப அதுவாடா முக்கியம் நமக்கு. அப்போ வந்து இந்த சிகப்பு நாடான்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு. சிகப்பு நாடா. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல வந்து லட்சுமிகாந்தன் உங்களுக்கு தெரியுமே. அந்த காலத்துல பத்திரிகையாளர் வந்து லட்சுமிகாந்தன் வந்து மர்மமான முறையில் மர்மமான அது வந்து பல கிசுகிசுக்கெல்லாம் எழுதுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பிரமிளான்னு ஒரு நடிகை இருந்தாங்க. பிரமிளாவையும் வண்டுட்டி ராமச்சந்திரனையும் இணைச்சி ஒரு செய்தி வந்து சிகப்பு நாடான்ற ஒரு பத்திரிகையில் வெளியே வந்திருக்கு. கணவர் யார் சிவாஜி வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிடுவார். இந்த அம்மா என்ன செய்யணும்னா அவருடைய ஆண் நண்பரோட இவங்க படுக்கையில் வந்து சல்லாபத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. தம்பி விஷால் வந்து இந்த கையில் ஏதோ ஒரு பேனர் ஒன்று சுற்றிக்கிட்டு சிவி சண்முகம் ஐயா ஐயா எங்க இண்டஸ்ட்ரி சார்ந்த ஒரு கதாநாயகி பற்றி நீங்கள் ரொம்ப தரைக்குறைவாக பேசியிருக்கீங்க. இது அறிவார்ந்த அரசியல் அல்ல. இந்த நடிகை அந்த நடிகை போயிட்டான், அந்த நடிகை அந்த நடிகை போயிட்டான். இது எதனால வந்தது இருக்குன்னா முழுக்க முழுக்க விஜய் தான் இதுக்கு வந்து ஊற்றுக்கண். நீங்க ஒரு வீரியமுள்ள ஒரு நடிகர் சங்கம் வந்தா இந்நேரம் அதிமுக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கோனாமா? அதுக்காக ஒருத்தர் குறிப்பிட்ட வந்து தலைவரே எல்லாத்துக்கும் பேசணும், நாசரே எல்லாத்துக்கும் பேசணும் கிடையாது. மற்றவங்களாம் நீங்களாம் என்னதான் பண்ணுவீங்க? நான் கேட்குறேன். பாரபட்ச பார்வை இருக்கக்கூடாதுல்ல. இந்த நடிகைக்கு நான் அவர் குரல் கொடுக்கட்டுங்க, இந்த நடிகை நீ குரல் கொடுப்பா, இதுக்கு நான் குரல் கொடுக்குறேன். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்ம இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாடு அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான அரசியல் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட தமிழ்நாடு அரசியல்லையே நடிகைகளுடைய பெயர் அடிபடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்குது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் த்ரிஷாவுடைய பேர் அடிபட்டுச்சு. இந்த போன வாரம் வந்து நயன்தாராவுடைய பேர் அடிபடுது, நிவேதா பேத்ராஜுடைய பேர் அடிபடுது. இப்படி தமிழ் நடிகைகளுடைய பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாகவே. எப்படி பாக்குறது சார் இதெல்லாம்? நம்ம பேர் அடிப்படுது, அது படுது, இது படுது, இதெல்லாம் வந்து சார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சித்தார்த். நம்ம அறிவார்ந்த அரசியல் நோக்கி நம்ம நகரணும். இது இந்த காலத்துலலாம் கிடையாது. இந்த நடிகைகள் குறித்து பேசுறதுலாம் உங்களுக்கு தெரியல. அண்ணா என்ன சொன்னார், அதுக்கப்புறம் என்னெல்லாம் அடுத்த எம்ஜிஆர் காலத்தில் எப்படி அரசியல் வந்து எல்லா காலத்திலும் நடிகைகளுடைய தலையீடு வந்து அரசியலில் இல்லாமலாம் கிடையாது. இல்லாமலையா வந்து எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா வந்து அரசியலுக்கு கொண்டு வந்துட்டாரு? நான் கேட்குறேன். ஸோ எல்லா வந்து இப்போ நான் எம்ஜிஆர் காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தான் நடிகைகள் அரசியல் இருக்கிறாங்களா? வட இந்தியாவில் இல்லையா? எம்பி ஆனவங்களாம் இருக்காங்க தெரியுங்களா? எம்பி ஆகிட்டு என்ன வந்து சாதிச்சிட்டாங்க? அழகு பதுமையாக போய் உட்காந்தாங்க பார்லிமெண்ட்டில், அவ்வளோதானே தவிர ஒன்றும் வந்து பெருசாக ஒன்றும் சாதிக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு அறிவார்ந்த அரசியலை நோக்கி நம்ம நகரணும்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ யார் யாரோட மோதணும்? யார் யாரோட மோதணும்? திமுக தேர்தல் அறிக்கை அதிமுக தேர்தல் அறிக்கையோட மோதணும். திமுக தேர்தல் அறிக்கை நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் அறிக்கையோட மோதணும். அதிமுக தேர்தல் அறிக்கை நாம் தமிழர் கட்சியோட அறிக்கையோட மோதணும். டிவிகே அரசியல் கட்சி அதிமுக அரசியல் கட்சியோட மோதணும். திமுக அரசியல், இப்படி தேர்தல் அறிக்கைகள் தான் மோதணும். இதுதான் அரசியல் ஆரோக்கியம், அரசியல் அறிவு கூட இதுதான். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா போயும் ஒன்று சொல்கிறேன். எதுக்காக நான் நடிகைகள் நான் கேவலமாக சொல்லவே இல்லை. இந்த நடிகைகள் வந்து குறித்து பேசக்கூடிய விஷயங்கள் நாம் எடுத்துக்கணும். ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடும்பத்தோடு இருக்கிற வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை வந்து சிதறடிக்கிறது, திசை மாற்றுறது. இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகையை மையப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து முதலமைச்சர் ஸ்கீம் வந்து தப்பாக பேசுறது, இதெல்லாம் கேவலமாக இருக்குல்ல. இது நீங்கள் சொல்லலாம், நானும் கூட சொல்கிறேன். இது வந்து கடந்த காலத்தில் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விவாத பொருளாக மாறாது. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி போகிற போக்கில் அப்படி ஒரு செய்தி வரும். இப்போ இது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அண்ணா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, பானுமதி குறித்து கேட்கும்போது, அப்போ படிதாண்டா பத்தினி கிடையாது, நான் முற்றும் துறந்த மணிவர்கள் தான். அது ஒரு
ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான அந்த வார்த்தை தான் அது. எதிகள்னா இதை பேசிக்கிட்டே இருப்பானுங்க, ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு கடந்து போயிடறாங்க. அது மிகப்பெரிய விவாத பொருளெல்லாம் ஆகலை அந்த காலத்தில். இப்படி வந்து அரசல் புரசலாக வந்து அப்படி இப்படி வந்து சில அரசியல்வாதிகள் இருக்கிறதெல்லாம் உண்மைதான். எம்ஜிஆர் அதை வந்து பகிரங்கமாக வந்து அரசியல் கட்சிக்கே உள்ளே கொண்டு வந்தார். ஆனாலும் தனிப்பட்ட வாழ்க்கைகள் குறித்தெல்லாம் அங்கே பெருசாக பேசப்படவே இல்லை. கட்சியில் வந்து இத்தனையும் கொள்கை பரப்பு செயலராக இருந்தாங்க, பட்டி தொட்டி எல்லாம் பிரச்சாரத்துக்கு போனாங்க, இதெல்லாம் நடந்தது. ஸோ அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்போது உங்களுக்கு தெரிஞ்சு அப்போ வந்து இந்த சிகப்பு நாடான்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு, சிகப்பு நாடா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் வந்து லட்சுமிகாந்தன் உங்களுக்கு தெரியுமே, அந்த காலத்தில் பத்திரிகையாளர் வந்து லட்சுமிகாந்தன் வந்து அது வந்து பல கிசுகிசுகள்லாம் எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிகப்பு நாடான்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு. அது முழுக்க முழுக்க அது வந்து ஒரு என்ன மாதிரி செய்தி வெளியிடுவாங்கன்னா, இந்த போன்ற நடிகர்களுடைய நடிகைகள் அரசியல் ப்ளஸ் அரசியல்வாதி, ஸோ இப்படி சொல்லலாம், அரசியல்வாதிகள் ப்ளஸ் நடிகைகள் அவங்களுக்குள்ள தொடர்பு பற்றி தான் பெருசாக வந்து அதில் எழுதப்படும். அதில் வந்து வரக்கூடிய செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% உண்மையாக கூட இருக்கும் அந்த காலகட்டத்தில். உங்கள் காலகட்டத்தில் அந்த இல்லை. இப்போ ஏதோ யூடியூப் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள சார்ந்தவங்க ரெட் டேப்னு ஏதோ ஒரு யூடியூப் வச்சுருக்காங்க. ஆனால் அது சிகப்பு நாடான்ற அந்த அந்த பத்திரிகை வந்து பெரிய அளவில் வந்து 80களில் பெரிய அளவில் பேசணும். 80களிலிருந்து நான் 90கள் வரைக்கும் கூட வந்துருக்கு, நான் பார்த்துருக்கேன். 80களுக்கு முன்னாடி கூட இருக்குது. முழுக்க முழுக்க அரசியல்வாதியுடைய அந்தரங்க விஷயங்கள் தான் அது பேசும் அந்த பத்திரிகை. இந்த அமைச்சர் இந்த நடிகையோட போனார், அந்த இப்படி பரவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருத்து தான் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல பண்டுட்டி ராமசாமி, எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு கேட்டால், பொதுவாக இன்டெலெக்சுவல் யார், அதாவது அறிவு சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வீழ்த்துறதுக்காக இந்த மாதிரி சில நேரங்களில் நடக்கும். அவங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்திக்கிட்டு, அதுக்காக அவங்க உத்தமர்னு சொல்ல மாட்டேன், அறிவு சார்ந்த நபர்களாக இருப்பாங்க, அறிவுள்ள நபர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சில பலவீனங்கள் இருக்கும் தானே இல்லையா. ஸோ இங்கே செக்ஸ்ன்னு ஒன்று வரும்போதே அது உளவியல் சார்ந்த சிக்கலாயிடுது இல்லையா. அப்போது அறிவுள்ள நபராக இருப்பார், அந்த அறிவின் பால் ஈர்க்கப்பட்டு கூட நடிகைகள் வந்து அவர் வலையில் விழுந்துடலாம், அல்லது இவங்க வந்து பலவீனத்துக்காக சில நடிகைகளை வந்து இவங்களுடைய வலையில் வீழ்த்தலாம். இது மாதிரிலாம் கடந்த காலத்தில் இருக்குது. ஏன் இன்றைக்கி பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்து இன்றைக்கி சொல்கிறார் இல்லையா, ஒரு அரசியல் கட்சி தொடங்கி விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார் இல்லையா, அதில் ஆச்சரியப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை. எங்கிட்ட கேட்டாங்க சில பேர் வந்து கேட்டாங்க, என்னங்க பண்டுட்டி ராமச்சந்திரன் தனியாக ஒரு கட்சி தொடங்கி விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாருங்க, தொடங்கினா அன்னைக்கே சொல்லிட்டாருங்கன்னு. இதெல்லாம் உங்களுக்கு இந்த வயசுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்த காலத்தில் பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்து பிரமிளான்னு ஒரு நடிகை இருந்தாங்க, பிரமிளாவையும் பண்டுட்டி ராமச்சந்திரனையும் இணைச்சி ஒரு செய்தி வந்து சிகப்பு நாடான்ற ஒரு பத்திரிகையில் வெளியே வந்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயமாகி பேசப்பட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசி அதை வந்து அப்புறம் எம்ஜிஆர்கிட்ட சரண்டர் ஆகி அது முடித்தாங்க. காரணம் கேட்டினா பண்டுட்டி ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அறிவாளி. இன்றைக்கி எப்படி கம்ப்யூட்டர் வச்சு இந்த டேட்டாலாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அன்றைக்கி வந்து விரல் நுனியில் வச்சுருந்தார் அன்னைக்கு. அதான் வந்து எம்ஜிஆர் வந்து அவரை ஒரு ரைட் ஹேண்டாக வச்சுருந்தார். பண்டுட்டி ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு உள்ள அரசியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்ஜிஆருக்கு வலதுகரமாக இருந்தார். பல புள்ளி விவரங்களை எம்ஜிஆருக்கு எடுத்து கொடுத்தவர். அதுதான் விஜயகாந்த் கூட கூப்பிட்டு அவருக்கு வந்து கௌரவிச்சு ஒரு பதவி கூட கொடுத்தாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார் யார், விஜயகாந்த். அது மாதிரி வந்து அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பிரமிளான்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அவங்க பொதுவாக இந்த போன்ற படங்கள் தான் அவங்க நடித்த படங்களும் உங்களுக்கு தெரியும். தங்கப்பதக்கத்தில் வந்து உடனே கவரிமான் போயிடாதீங்க, எல்லாம் உங்களுக்கு எண்ணமே உங்கள் எண்ணம் அப்படி போயிடுது. தங்கப்பதக்கம் படத்தில் வந்து ஒரு வற்றாத ஜீவநதிகள்னு ஒரு வசனம் பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து மருமகளும் நடிப்பாங்க. யாருக்கு? சிவாஜிக்கு தங்கப்பதக்கம் படத்தில். அதே சிவாஜிக்கு கவரிமான் படத்தில் மனைவியாக நடிப்பாங்க. அதுவும் என்ன ரோல்னு கேட்டிங்கன்னா, கணவர் யார், சிவாஜி வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிடுவார். இந்த அம்மா என்ன செய்யணும்னா அவருடைய ஆண் நண்பரோட, கள்ளக்காதல்னு சொன்னால் பிரச்சனை ஆகிடுது. இப்போது இது ஆண் நண்பரோட இவங்க படுக்கையில் வந்து சல்லாபத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து தான் வந்து ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடும். சிவாஜி திரும்பி வந்து பார்க்கும்போது பிரமிளா வந்து படுக்கையில் வந்து வேற ஒரு ஆணோடு இருக்கும்போது அப்போ அந்த பாட்டில் எடுத்து அடித்து கொண்டுடுவார். யாரை? பிரமிளாவை. ஸோ பிரமிளாவுக்கு இந்த மாதிரியான, அதே மாதிரி சிதம்பர ரகசியம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து ஒரு ரோல் நடிச்சிருப்பாங்க.
சிதம்பர ரகசியம் தான் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டர் விசுவோட சில படங்களில் கூட நடிச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் அவங்க வந்து இந்த மாதிரியான கேரக்டர்களே அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதாவது நடத்தை தவறிய பெண், விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண். அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு படம் நடித்தாங்க, அரங்கேற்றம்னு ஒரு படம். அரங்கேற்றம் அந்த படத்தில் வந்து தன் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண், குடும்பத்தை தன் அப்பா அம்மா தம்பி தங்கைங்களை வந்து பராமரிக்கிறதுக்காக விபச்சாரத்தில் வந்து ஈடுபடுற மாதிரியான ஒரு கேரக்டர் அரங்கேற்றம். அதில் வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு இந்த மாதிரியான படங்கள் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தமிழ் சினிமா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு கேரக்டர் நடிச்சாங்கன்னா தத்ரூபமா அப்படியே அப்படிதான் கூப்பிடுறாங்க. இப்போ எப்படி நம்மளை எம்எல்ஏ கூப்பிட்றாங்க பாருங்க, ஒரு படத்தில் எம்எல்ஏ சொன்னா அடுத்தது அதே மாதிரி ஏன்னா நம்ம முகம் அப்படி தெரியுதான்னு தெரியல ஒரு வேலை. அப்போ சொல்றேன் நான், அப்போ உங்களுக்கு கூட ஒரு அரசியல்வாதி அதுதான் சொல்றேன்ல, ஒரு படத்துல எம்எல்ஏ நடிச்சவனுக்குன்னா அடுத்த படத்துல எம்எல்ஏ நடிக்கிறீங்க சார், அப்போ அந்த அமைச்சர் தான் அப்படின்னு கேட்டேன். அதுல பின்னாடி பார்க்கலாம். அந்த மாதிரி இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டரே கொடுத்தாங்க. அப்படிதான் வந்து கொடுக்கும்போது அப்போ பரவாயில்ல அவங்களுக்கு தெரியும்ல, ஒரு இந்த அரசியல்வாதிகள்லாம் அந்த போய் அந்த மாதிரி படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் கனவு இருக்கும் இல்லையா. இப்போ சிவி சண்முகத்துக்கு ஒரு கனவு இருக்கு இல்லையா, சிவி சண்முகத்துக்கு நயன்தாரா குறித்து ஒரு கனவு இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க வந்து வாய் தவறி பேசிட்டான்றதுக்காண்டி அதெல்லாம் இல்லைங்க. இப்போ சார் ஒரே கட்சி சார், அதிமுக ஒரு கட்சி. அன்னைக்கு பண்டுட்டி ராமச்சந்திரன், இன்னைக்கு சிவி சண்முகம், ஏறக்குறைய ஒரே மாவட்டத்தை சார்ந்தவங்க வேற. அவரும் விழுப்புரம், இவரும் விழுப்புரம். எங்க ஏதோட கனெக்ட் இல்லைங்க, கட்சி ஒரே கட்சி, மாவட்டம் ஒரே மாவட்டம். புரியுதா? நான் இதை தாண்டி வேற எதுக்கு நான் குறிப்பிட விரும்பல. கனவு பாருங்க உங்களுக்கு. அவர் அன்னைக்கு பிரமிளாவோட இருந்ததா ஒரு செய்தி இருக்கு, சரிங்களா. இவருக்கு கனவுல வந்து நயன்தாராவுக்காக இயங்குற மாதிரி இருக்கு. இருக்கிறதா நான் சொல்றேன், இல்லாத எதுவுமே நான் சொல்லலை. அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு, நான் கூட அந்த நியூஸ் பேப்பர் தரேன், நீங்க பாருங்க. செய்திகள் வந்தது தான் நான் சொல்றேன். அதனால பொதுவாக சொல்றேன், நீங்க கேட்ட கேள்விக்குன்னா இது அறிவார்ந்த அரசியல் அல்ல. தேர்தல் அறிக்கைகள் தான் மோதணும். மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அதை பத்தி பேசுங்க. இந்த நடிகை அந்த நடிகை போயிட்டான், அந்த நடிகை அந்த நடிகை போயிட்டான், இது எதனால வந்தது இருக்குன்னா முழுக்க முழுக்க விஜய் தான் இதுக்கு வந்து ஊற்றுக்கண். மறைவா இருக்கிறது கர்மம், மறைவாக இருந்துட்டு போயிடணும். நீங்க மறைவா இருக்கிறத கொண்டு வந்து நீங்க வந்து நடு வீதியில் வைக்கும் போது அப்ப இப்ப எல்லாரும் இது சம்பந்தமா உருட்டுறான். என்னன்னு, இவர் வந்து அவரோட, அவர் வந்து இவரோட. இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாரிதாஸ் கையில டார்ச் லைட்டை எடுத்துட்டான். இது டார்ச் லைட்டா? கையில டார்ச் லைட்டை எடுத்துட்டான். அது மக்கள் நீதி மையம் சார் வந்து சின்னம் தெரிஞ்ச அடுத்த புலனாய்வு உங்க மேல நான் நினைக்கிறேன். இல்லை அதான் சொல்றேன் சார். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன புலனாய்வு அறிவார்ந்த அரசியலுக்கு வாங்கன்ற. நான் நமக்கு எவ்வளவு வேலை இருக்குங்க இங்க வந்து அரசியல். நம்ம வந்து சார், ஆனா இதுல ஒரு விஷயம் கவனிச்சீங்க, நீங்க இந்த இடத்துல நீங்க இது போன்ற இந்த செய்திகள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அறிவார்ந்த அரசியல் மழுங்கடிக்கப்படும் போது இன்னைக்கு நாம் தமிழருடைய அந்த இது இருக்கு இல்லையா, இந்த வரைவு இருக்குல்ல, தேர்தல் செயற்பாட்டு வரைவு அறிக்கை இருக்குல்ல, அது உலகம் முழுவதும் பேசும் பொருளா மாறுறது தடுக்கப்படுதுன்னு சொல்றேன். இன்னைக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அது பேசும் பொருளா இருக்கு. பல ஊடகங்கள் இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அது வெளிச்சமே கூட இந்த பார்வையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஊடக வெளிச்சம் பட்டிருக்கு தேர்தல் அறிக்கையில. இன்னும் உலக அளவில் போகணும். அந்த அளவுக்கு அறிவார்ந்த விஷயங்கள் அதில் இருக்கு. 456 பக்கம், 446 456 செல்ல அவ்வளோ இருக்கும்போது இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா கேவலமா நடிகைகளை வச்சு பேசிட்டு இருக்கு. இந்த நடிகை, அந்த நடிகை, அந்த நடிகை, கல்யாண சுந்தரம் பேசுற பேச்சும் சரி, எல்லாருமே நான் சொல்றேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் பேசுற பேச்சும் சரி, கல்யாண சுந்தரம் பேசுற பேச்சும் சரி, அடுத்து இருக்கிற அத்தனை பேருமே நான் சொல்றோம். த்ரிஷா வந்து 4 நாளைக்கு முன்னாடி மும்பை போயிட்டாங்க. இப்போ அதோட முக்கியம் நமக்கு. அவங்க மும்பை போனா என்ன, இல்லை பார்த்தீங்கன்னா வந்து விஜய் மும்பை போனான்னா நமக்கு இப்போ என்ன பேசணும் இங்க? இன்னும் 1 மாசம் இருக்கு. அடுத்தது வந்து 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆளக்கூடியவங்க யாரு? அதை பேசுவீங்களா? அதை விட்டு நடிகளை பத்தி பேசுறீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அறிவார்ந்த அரசியலை நோக்கி நீங்க நகரலன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுங்களா? எல்லா காலத்திலையும் நடிகைகள் இருக்கிறாங்க. அதை இப்படியும் இருக்கிறாங்க நடிகைகள், அப்படியும் இருக்கிறாங்க அரசியல்வாதிகள், இப்படியும் இருக்கிறாங்க அப்படியும் இருக்கிறாங்க. சார் ஒரே ஒரு விஷயத்துல நடிகர் சங்கம் வந்து இத்தனை காலமே எந்த விஷயத்துக்குமே குறை கொடுக்கல, இன்க்ளூடிங் விஜய் த்ரிஷா விஷயத்துல கூட பேசாம தான் இருந்தாங்க. ஆனா நயன்தாரா அவர்களுடைய பேரை எடுத்த உடனே பத்திக்கிச்சு. இப்ப இதன் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப இப்படி பாக்குறது நாம சார் நீங்க நல்லா புரியல. மத்த எல்லா விஷயத்துலயுமே அதுதான் நயன்தாராவுடைய பேர் வந்த உடனே அப்புறம் தான் வந்து உங்களுக்கு நடிகைகளுடைய பேர்லாம் தெரியுதா? நீங்க இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இது இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இதே பைல்வான் ரங்கநாதனா இருக்கட்டும்,
தமிழா பாண்டியனா இருக்கட்டும், ஏன் என்னையும் எடுத்துங்க, காந்தராஜ் எடுத்துங்க, இவங்க மேலாம் சீறி பாய்வாங்க இந்த நடிகர் சங்கம், சீறி பாய்வாங்க. ஆனால் இப்போ வந்து செய்கிறான்னு கேட்டால், நம்ம தம்பி விஷால் வந்து இந்த கையில் ஏதோ ஒரு பேண்டர் ஒன்று சுற்றிக்கிட்டு சிவி சண்முகம் ஐயா, ஐயா முன்னாள் அமைச்சர் அவங்க வந்து ஐயா ஐயா நீங்கள் இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாதுங்க ஐயா, ஐயா ஐயா வந்து அது வந்து உங்களுக்கு மதிப்பாக இருக்காதுங்க ஐயா, அது இப்படிங்க ஐயா 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 ஐயான்றான். ஏண்டா என்ன சொல்லணும்? நான் மட்டும் உங்க இடத்துல இருந்தேன்னா, இது எங்க சங்க உறுப்பினர் நயன்தாரா, இது போன்ற நடிகைகள் வந்து நீங்க வந்து தரம் தாழ்த்தி பேசுனீங்கன்னா, நடிகர் சங்கம் சார்பா, தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பா உங்க மீது வழக்கு தொடுப்பேன், எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு நீ வார்ன் பண்ணுவியா? ஐயா சி சண்முகம் ஐயா, நீங்க இப்படிலாம் பேசக்கூடாதுங்க, அது ரொம்ப தப்புங்க ஐயா, ஐயா 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 ஐயா. என்னடா பேச்சு? இதுவா நான் இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு யோசனையாக இருக்கு எனக்கு. என்னன்னா, நீங்கள் நடிகர் சங்கம் சார்பாக நீங்கள் அறிக்கை கூட, கண்டன அறிக்கை கூட நீங்கள் விடுங்க, ஒரு எச்சரிக்கை விட்டு. நீங்கள் உங்கள் பேர் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எது உங்கள் பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேனே, இப்போது நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு நடிகை குறித்து பேசுகிறாரு, திரிஷா குறித்து பேசுகிறாரு. அதுக்கு நீங்கள் வந்து யார் வந்து நான் அறிக்கை விடுறதா நீ அறிக்கை விடுறதா, உங்களுக்குள்ள மோதல் இருக்கும் இல்லையா? மோதல்னா என்ன? நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசலாம், அது நீங்கள் தனிநபராக கூட கொடுக்காதீங்க. இப்போ அந்த நாசரே வந்து எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்கணும்னு கிடையாது, புரியுதா? ஒரு தலைவர்ன்ற அந்த கெப்பாசிட்டியில் எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கணும் கிடையாது. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, அது விஷாலும் அதே மாதிரி எல்லாத்துக்கும். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு சங்கத்தின் சார்பாக ஒரு அறிக்கை தயார் பண்ணி எல்லாரும் நிர்வாகிகள் எல்லாரும் கூட கையெழுத்து போட்டு நீங்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுங்க, கண்டன அறிக்கையை வெளியிடுங்க. அது செய்யுங்க. அந்த கண்டன அறிக்கை எப்படி இருக்கணும்? காட்டமாக இருக்கணும். நீங்கள் இப்போ கொடுக்குற அந்த அறிக்கையெல்லாம் அது வேலைக்கு ஆகாது, அதை செய்யணும். ஆனால் இதே காந்தராஜ் வந்து தமிழா பாண்டியன், பைல்வானு, சேகுவாரா, இது இவங்க தலை காஞ்சி போயிடுச்சுன்னா, இவங்க தலைலாம் காஞ்சி போயிருக்கு, அது ஈஸியாக நம்ம இது பண்ணலாம். ஆனால் இவர் அமைச்சராச்சே, நாளைக்கு திடீர்னு நம்ம ஃபைலை நோண்டிட்டாருன்னா, நாளைக்கு முன்னாள் அமைச்சர், நாளைக்கே ஏடிஎம்கே ஆட்சி வந்து எது ஏடிஎம் ஆட்சி நம்ம ஃபைலை நோண்டிட்டு வரோம், அந்த பயம் இருக்குது யாருக்கு? நடிகர் சங்கம். ஆமாம், இப்படி இப்படி அதனால தானே இப்படி ஐயா சிவி சண்முக ஐயா வந்து இங்கே வந்து ஒரு உங்கள் மதிப்பை நீங்களே இது பண்ணிக்காதீங்க ஐயா, ஐயா ஐயா வந்து நீங்கள் வந்து அப்படி அவர் கையில் வந்து பேனர் அடிபட்டுச்சாமா, ஃப்ராக்சர் ஆகிடுச்சாமா, அதை வேற காட்டணும் அப்படியே. இப்போ புரியுதா? ஏற்கனவே கை நடிக்குது. இது அது எதுக்குன்னு கேட்குறேன். நான் என்ன சொல்றேன், அதை சொன்னால் தான் பிரச்சனையாதீங்க. நான் என்ன சொன்னேன், தம்பி விஷால் கூட நீ அறிக்கையாக வந்து நீங்கள் பேசுகிறவங்க வீடியோ கூட போடணும் அவசியம் இல்லை, ஒன்று போட்டால் போல்டாக அடிங்கண்ணா. எது நடிகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எப்படி வந்து அரசியலுக்கு நீங்கள் மையப்படுத்தி நீங்கள் பேசுவீங்க, வன்மையாக கண்டிக்கிறோம், அடுத்த கட்டம் போராட்ட களத்தில் இறங்கிடுவோம், வீட்டை முற்றுகையிடுவோம், அதிமுக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டுக்கணும் சார் இந்நேரம் நடிகர் சங்கம். நான் கேட்குறேன், உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் ஒரு வீரியமுள்ள ஒரு நடிகர் சங்கம் வந்தால் இந்நேரம் அதிமுக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டுருக்கோனாமா? எப்படிங்க நீங்கள் ஒரு நடிகை குறித்து நீங்கள் இப்படி பேசுவீங்க? நம்ம இப்படி பார்க்கக்கூடாது விஷால். இவங்க வந்து நயன்தாரா, இவங்க திரிஷா, இவங்கள உங்களுக்கு உள்ளபடியே வந்து இது வந்து ஒரு அமைச்சர் வந்து இப்படி பேசுறதுன்றது வந்து இந்தியா முழுவதும் ஒரு ட்ரெண்ட் ஆகுதுல்ல. ஒரு திடீர்னு ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அது முதலமைச்சர் ஸ்கீம் குறித்து பேசும்போது நான் அப்போது கனவை சொல்லுன்னு சொன்னால் நான் நயன்தாரா கேட்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்போ ரொம்ப வந்து நடிகை வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. கண்டிப்பாக. அப்போ நீ இந்த இடத்துல என்ன செய்யணும்? கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்து நாங்கள் வந்து அடுத்த கட்டம் நாங்கள் போராட்டத்தை, இப்படி தானே உங்களுடைய மறுப்பு, உங்களுடைய எதிர்ப்பு இருக்கணும். ஆனால் அப்புறம் என்ன சொல்லுங்கள், அப்படியே அது பாருங்களேன், எடுத்து பாருங்க. ஐயா 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 வந்து நீங்கள் வந்து இப்படிங்க, நீங்கள் வந்து இப்படிலாம் நீங்கள் வந்து ரொம்ப தப்புங்கய்யா, அது அப்படிலாம் ரொம்ப பணிவாக பேசுகிறாரு. எவ்வளோ எதுக்கு பயம்? இது சார் பாருங்க, பணிவு கிடையாது. நாளைக்கு ஆட்சி கீழ்ச்சிக்கு வந்துட்டா, இதே வந்து அமைச்சராக வந்து உட்காந்துட்டா அது பயம். பயப்படாதீங்கன்ற, ஏன் பயப்படுறீங்க? அவ்வளோ பயந்து எதுக்கு பண்ணுறீங்க? ஒரு அரசு ஒரு நீங்கள் வந்து ஒரு சங்கத்தை நடத்துறீங்க, அப்போ என்ன கேட்டால் நீங்கள் பேசுங்க நாங்கள் பேசுங்கன்னு தானே ஆயிடுது. நான் கேட்குறேன், திமுகவுடைய மேடையில் ஒரு கெஸ்ட்டாக வந்து நாசர் வந்து பேசுகிறாரு, அப்போ ஒரு வேளை ஒரு திமுக முத்திரைன்னு ஒன்று விழுது, சரிங்களா?
அப்போ சிவி சண்முகத்துக்கு அவர் எதிராக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நாசர் வந்து சிவி சண்முகத்தை கண்டிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அப்போ அது அரசியல் பார்வையில் போயிடும். இப்போ புரியுதுங்களா? சங்கத்து அதுதான் பிரச்சனை. ஆமா, சங்கத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு அரசியல்காரன்றது மட்டும் இல்லாம இஸ்லாமியர் ஆமா அப்படியும் போயிடும்ல. இப்போ நயினார் நாகேந்திரன் இப்படி போயிடும். ஒரு அரசியல் கட்சியோட ஒரு நிகழ்ச்சியில நீங்க போயிட்டு பேசுறீங்க சரிங்களா, அது அரசு விழாவாக கூட இருந்துக்கிட்டோம், இல்லை அரசியல் நீங்கள் ஒரு கட்சி சார்பாக நீங்கள் பேசுகிற மாதிரி ஆயிரும்னு வச்சுங்களேன். இப்போ நாசர் நான் கடந்த கொஞ்ச நாள் முன்னாடி பேசுகிறேன், உங்களுக்கு தெரியும்ல, ஒரு அரசியல் கட்சி மேடையில் போய் பேசினார். அங்கே பொதுவாக பேசினாலும் கூட முதலமைச்சரை பாராட்டி பேசக்கூடிய கூட்டமாக கூட இருக்கட்டுமே, அது கட்சி சாயம் விழ தான் செய்யும். அப்போ அங்கே பேசும்போது அப்போது இப்போ இந்த சிவி சண்முகத்தை கண்டிக்கிறாருன்னு வச்சுக்கிறேன், அது அரசியல் பார்வைக்கு போயிடும். ஏதாவது நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இஸ்லாமியர்ன்ற பார்வை இருக்குன்னா, இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு நடிகை குறித்து பேசுகிறாரு, அதை கண்டிக்கிறாருன்னு வச்சுங்க நாசர், அப்போ என்ன சொல்லுவாங்க, அவர் பிஜேபிங்க, இவர் வந்து நாசர் வந்து இஸ்லாமியருங்க, அப்படி போயிடும். அப்படியும் போயிருக்காங்க. அப்போ இதுக்கு இந்த பிரச்சனையே தேவையில்லைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அந்த அறிக்கையை வந்து அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட கையொப்பம் போட்டு நீங்கள் வந்து அறிக்கை வெளியிடுங்க, அதானே சரியாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து விஷால் மூலமாக நீங்கள் கண்டிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்டனம் எப்படி இருக்கணும், வழ வழ கொழ கொழ நுழ நுழ முழ முழன்னு இருக்குது, அப்படி இருக்கக்கூடாதுன்ற நான் இறங்கி பார்த்துக்கலாம், இறங்கி கண்டிக்குங்க சார். முன்னாள் அமைச்சர் தான் இருக்கட்டும், சட்டத்துறை அமைச்சர், முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசுகிறீங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நியாயமான கருத்தாக நீங்கள் பேசுறது, எப்படி இந்த மாதிரி எங்கள் குடும்பத்து வந்து எங்கள் நடிகர் சங்கத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர் நீங்கள் எப்படி நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்க, நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் இனி ஒரு காலத்தை இப்படி பேசுனீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், இந்த சம்பவத்தை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம், காட்டமாக வந்து ஒரு அறிக்கை விடுங்க, அதெல்லாம் சரியான நடவடிக்கை இருக்கும் சித்தார்த். நமக்கு எந்த பாரபட்சம் வன்மமும் கிடையாது. அதுவும் முதலமைச்சர் ஸ்கீம்ல வந்து நீ இதை பேசும்போது டோட்டலா ஹைலைட் ஆகுது இல்ல, இதை இனிமேலாவது செய்யணும். அதுக்காக ஒருத்தர் குறிப்பிட்ட வந்து தலைவரே எல்லாத்துக்கும் பேசணும், நாசரே எல்லாத்துக்கும் பேசணும் கிடையாது. மற்றவங்களாம் நீங்க எல்லாம் என்னதான் பண்ணுவீங்க, நான் கேட்கிறேன், மற்ற நிர்வாகிகள் என்னதான் பண்ணுவீங்க? அப்போ மற்ற நிர்வாகிகள் யாருன்னே தெரியாது. மற்ற நிர்வாகிகள் இருக்கிறாங்க சார், பூச்சி முருகன் இருக்கிறாரு, கருணாஸ் இருக்கிறாரு, கார்த்தி இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க, இருக்கிறாங்கல்ல, எவ்வளவு நடிகை எவ்வளவு பேர் அதில் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயம் தெரியலையே. அதுதான் அதுக்கு காரணம் என்னன்னா, நாசர் வந்து பலமுறை வாண்டடா வந்து வண்டியில் ஏறிப்பார். எது தமிழா பாண்டியன் மீது புகாரு, என் மீது புகாரு, பல இடத்துக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்துருப்பாரு. அப்போ நம்ம கேட்குற வருது இல்லை, அண்ணா எங்க மேலாம் புகார் கொடுக்குறீங்களண்ணா, ஏன் இப்போ சிவி சண்முகத்து மேலே ஒரு புகார் கொடுங்களா பார்ப்போம். இப்போ புரியுதுங்களா, இது பாரபட்சம். நாங்கள் அந்த அளவுக்கா பேசிட்டோம். எங்களை கனவுல வந்து நயன்தாரா வந்தாங்கன்னா சொன்னோம், நாங்கள் எங்களுக்கு அவ்வளோ மட்டமான டேஸ்டும் கிடையாது. புரியுதா சொல்றது? கண்ணியமான குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், இருங்க அதுக்குள்ள அவசரப்படாதீங்க. கண்ணியமான குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், ஒழுக்கமாக வளர்ந்துருக்கிறோம், லட்சிய கனவு வந்து காணக்கூடியவங்க நாங்கள். இது லட்சிய கனவு, நடிகை கனவு கிடையாது, லட்சிய கனவுல இருக்கிறோம் இல்லையா? சாகிற வரைக்கும் அந்த கனவு கண்டுனே இருப்போம், லட்சிய கனவு காண்டுகிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அந்த சிந்தனை கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஒரு நடிகை வந்து எந்த சூழ்நிலை நீங்க வந்து விடக்கூடாது இல்ல, பாரபட்ச பார்வை இருக்கக்கூடாதுல்ல. இந்த நடிகைக்கு நான் அவர் குரல் கொடுத்துட்டேங்க, இந்த நடிகை நீ குரல் கொடுப்பா, இதுக்கு நான் குரல் கொடுக்குறேன், அப்படி இருக்கக்கூடாது இல்லை. பொதுவாக சொல்றேன். அதுக்காக நான் வந்து ஒரே நபர் ஒரு தலைவர் பொறுப்புல இருக்கிறாரு, அவரே எல்லாத்துக்கும் பேசணும் அப்படின்ற அந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு சங்கம் என்பது ஒரு கூட்டு முயற்சி தானே சார், கூட்டு நடவடிக்கை தானே சார், அப்படிதானே இருக்கணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.